ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். பார்ட் 3 வீடியோ பார்க்கலாமா? பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனலில் வீடியோ இருக்குது பாருங்கள். லாஸ்ட் வீடியோவில் பூம்பாறையில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிருக்கிறதா சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதோட கண்டினியூஷன் தான் அடுத்து என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா என் ஹஸ்பண்ட் எனக்காக ஒரு கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதை ரிசீவ் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருந்தோம். இதுக்கு முன்னாடி பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கேக் கட் பண்ணணும், பட் என்ன கேக் அப்படிங்கிறது பார்த்தவங்களுக்கு தெரியும். பண்ணு தாங்க கொடுத்து ஏமாற்றிட்டாரு. ஸோ இந்த தடவை வந்துட்டு எனக்காக ரியல் கேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாரு. அந்த கேக் வந்து லாஸ்ட் மினிட்ல ஆர்டர் பண்ணது அப்படின்றதுனால கஸ்டமைசேஷன் எதுவும் பண்ண முடியல. பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவரில் 1 kg நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதில் நேம் மட்டும் எழுதி வாங்கியிருந்தோம். என்னோட நேம் ரேங்கிறத தான் உசுரே அப்படின்னு சொல்லி எழுத சொல்லியிருந்திருக்காரு. கேக்கை என்கிட்ட காமிச்சிட்டாங்க. ஸோ நான் பார்த்துட்டேன். கொடைக்கானல்ல அந்த நைட்ல இந்த ஃபயர் பக்கத்துல இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஜாலியா தாங்க இருந்தது. ஆனா இந்த ஃபயரை பத்த வைக்கப்பட்ட பாடு இருக்கே, ஐயோயோ அவ்வளோ கஷ்டப்பட்டு பத்த வச்சுங்க. ஃபயர்வுட் எல்லாமே நமக்கு அங்கேயே கிடைக்குங்க. ஒரு கட்டு 100 ரூபாய் 200 ரூபா சொல்லியிருந்தாங்க. நான் சொல்றது 2 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ எவ்வளோ விற்குது என்ன அப்படின்றது தெரியல. அதுக்கு நாங்கள் மெயினாக வந்துட்டு இந்த ஃபயர் வச்சது வந்துட்டு குழந்தைங்க வந்து கொஞ்சம் நேரம் குளிர் காய்வாங்க அப்படிங்கிறதுக்காக தான். பட் அவங்க குழந்தைங்க கொஞ்சம் சீக்கிரமே தூங்கிட்டாங்க. ஸோ நாங்களே கேக்லாம் கட் பண்ணிட்டோம். ஸோ அது செலிப்ரேஷன் பார்க்கலாமா? ஸோ இவ்வளோ ஏற்பாடும் பார்த்து செஞ்ச என் ஹஸ்பண்ட்க்கு ஒரு சின்ன தேங்க்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் கேக்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணோம். இன்னொரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா என் பிரதருக்கு தாங்க. பிரதர் அண்ட் பிரதர் ஒய்ஃபுக்கு. அவங்க இல்லைன்னா இந்த ட்ரிப் வந்து கண்டிப்பாக பாசிபிள் கிடையாது. ஃபைனான்ஷியலி அவங்க சப்போர்ட் இல்லைன்னா இந்த 2 நாள் நாங்கள் வந்துட்டு இவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணியிருக்க முடியாது. இதுக்காகன்னு கிடையாதுங்க. எனக்கு மேரேஜ் ஆகி 4 இயர்ஸ் ஆகுது. இந்த 4 இயர்ஸில் எங்களுக்கு நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் வந்துருக்கு. பட் நாங்கள் உடஞ்சிருக்க போலாம் எங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விடுறது எங்கள் சிவானா மட்டும்தான். பட் நான் வந்துட்டு ஏன் இதை சொல்கிறேன்னா, நாங்கள் வந்து சொல்லி தாங்க ஆகணும். பேரண்ட்ஸ் கூட வந்துட்டு என்ன ஏதுன்னு விசாரித்து செய்வாங்களே தவிர இவங்க வந்துட்டு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்காக செய்கிறப்போ அந்த நன்றி கடன் நமக்குன்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ எங்களுக்காக செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. பட் இருந்தாலுமே எங்கள் மேலே இருக்கிற ஒரு பிரியத்துக்காகவும் என் ஹஸ்பண்டோட ஒரு நட்புக்காகவும் எங்களோட அப் அண்ட் டவுனில் வந்துட்டு எங்களுக்கு ஒரு பேக் போனாக நிற்கிறதுன்னு கேட்டால் நான் இவர் தான் சொல்லுவேன். பட் இவர் வந்துட்டு நாங்கள் எங்களுக்குன்னு ஒரு நாள் வரும் இல்லையா? ஸோ அன்னைக்கு வந்து எங்களோட நன்றி கடனை ரிட்டர்ன் நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம். இதோட பார்ட் 3 வீடியோ முடிஞ்சிச்சு. கொடைக்கானல் vlog முடிஞ்சிச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, இன்னும் ஒரு பார்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ட் 4ல் பார்க்கலாம். பாய். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.